மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஓடைப்பட்டி கிளை சார்பாக மாவட்ட நிர்வாகம் ஓடைப்பட்டி பேரூராட்சிக்கு மனு கொடுத்து கண்டுகொள்ளாத ஓடைப்பட்டி பேருந்து நிலையத்தில் பதாகை ஒட்டப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அருகில் உள்ள ஓடைப்பட்டி பேரூராட்சியில் சாக்கடை கலந்த குடிநீர் 10 நாட்களுக்கு ஒருமுறை வரும் அவலம் நிலை. குடிநீர் சீரான சுகாதார முறையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிடைக்க நடவடிக்கை எடு. வருடம் ஒருமுறை சாக்கடைகளை சுத்தம் செய்வதை வாரம் ஒருமுறை சுத்தம் செய்திடு. தொற்று நோய் பரவும் கொசுக்களை ஒழிக்க நடவடிக்கை எடு. பழுதாய் இருக்கும் தெரு மின் விளக்குகளை மாற்று. அமிர்த் குடிநீர் திட்டத்தில் தோண்டிய பள்ளங்களை சரிப்படுத்து. மேலப்பட்டி 9வது வார்டில் பெண்கள் பொது கழிப்பிடம் உடனே அமைத்துக் கொடு. பொதுமக்களின் உயிருக்கு உடமைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் குரங்குகளை அப்புறப்படுத்து. உடனடியாக நடவடிக்கை எடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எமது செய்தி சேனலுக்கு பேட்டியளித்தனர். தேனி மாவட்ட செய்திகளுக்காக ராகவேந்திர ராஜா. குடிநீர் கிடைக்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரெண்டாவது வருஷத்திற்கு ஒரு முறை சாக்கடைகளை சுத்தப்படுத்துகிறாங்க. இதை வாரம் ஒரு முறை சுத்தப்படுத்தி ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு மக்களுக்கு யூஸ் பண்ண வேண்டும். அடுத்து ஓடப்பட்டியில் கொசுக்களின் கூடாரமாக உள்ளது. இதனால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. இந்த கொசுக்களை ஒழித்து பொதுமக்களின் சுகாதாரத்தை கொண்டு வருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். மேலப்பட்டியில் 9வது வார்டு பெண்களுக்கு பொது கழிப்பிடம் கிடையாது. கழிப்பிடம் இருந்தும் அதை சுத்தப்படுத்தாமல் மூடி வைத்துள்ளார்கள். இதை உடனுக்குடன் இந்த கழிப்பிடத்தை சுத்தப்படுத்தி பெண்களுக்கு அன்றாடம் யூஸ் பண்ணுறது போல உடனே திறந்து மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்றும், அடுத்து ஓடப்பட்டியில் குரங்குகளின் தொல்லை நூற்றுக்கணக்கான குரங்குகள் உள்ளது. இந்த குரங்குகளால் மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது. இந்த குரங்குகளை அப்புறப்படுத்துவதற்கு பேரூராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பேரூராட்சியில் மிக சுகாதார கேடு உள்ளது. இந்த சுகாதார கேட்டை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னவென்றால், நம்பர் 1, சாக்கடை சரியாக தூர்வாராமல் கொசுக்கள் உற்பத்தி அதிகமாக உள்ளது. கொசு உற்பத்தினால் மக்களுக்கு சுகாதாரக்கேடு அதிகமாக உள்ளது. ஜுரம் மற்றும் லூஸ் மோஷன், பேதி இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதால் இந்த சுகாதாரத்தை நடவடிக்கை எடு. அடுத்தது, மாவட்ட நிர்வாகமும் மனு கொடுத்தும் கண்டுகொள்ளாது இருக்கிறது. இதை பேரூராட்சிக்கு தூண்டுதல் செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக உள்ளது. நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கு சுகாதார குடிநீர் இல்லை, சரியான குடிநீரும் கிடையாது. 10 நாளைக்கு ஒரு முறை வருது, 5 நாளைக்கு ஒரு முறை வருகிறது. இந்த பஞ்சாயத்து போய் கேட்டோம்னா அங்கே மோட்ரு பரவலாம், தண்ணி மோட்ரு இல்லை, மோட்டார் தண்ணி இழுத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சாக்கடை கொசு தொல்லை பயங்கரமாக இருக்குது. சாக்கடை வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ஒரு மாதத்துக்கோ ஒரு வாரத்துக்கோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சாக்கடை அழுறாங்க. அது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது குரங்கு தொல்லை பாருங்க. இந்த குரங்கு சொல்லி முடிக்கும், அந்த குரங்கு வேறு வந்துருச்சு. ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. பொதுமக்கள் அரட்டுற மாதிரியே சின்ன பிள்ளைங்க ஏதாவது பொருள் வாங்கிட்டு போச்சுன்னா பிடுங்கி திங்கிற அளவுக்கு பிள்ளைங்க பயப்படுதுங்க. அதை கண்டுகொள்ள மாட்டேது இந்த கவர்மெண்ட்டு. பஞ்சாயத்து போர்டில் சொன்னோம்னா என்ன எனக்கு தெரியாது, அது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க.